வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம். எழுந்ததும் கரன்னு பல்ல வலிக்கிட்டு 6 முட்டை அடுப்புல போட்டுட்டு நேத்து மிச்சம் வச்ச கொஞ்சம் ஓட் மீல சாப்பிட்டுட்டேன். பிறகு எக் ரெடி ஆனதும் குயிக்கா ஒரு எக் சாலட் ரெடி பண்ணி எடுத்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இது பாத்தீங்கன்னா நம்ம பைசன் நண்பர் வீட்டு ஃபங்க்ஷன் தான். 8 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படியே ஒண்ணு ரெடி பண்ணிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பசங்க எல்லாம் நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணதுனால பெருசா அந்த அளவு நம்மளுக்கு டயர்ட் ஆகல. ஒரு 9:30 மணி போல எடுத்துட்டு போன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பிரியாணி கிரேவி எல்லாம் ரெடி பண்ணதும் பினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கூட கத்திரிக்காய் பச்சடியும் கேட்டிருந்ததுனால பிரியாணி தம்மா ஒரு கேப்லயே அதையும் பக்காவா பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலா மீதி இருக்க வேலை பாத்தீங்கன்னா முட்டை உரிக்கிறது, இந்த ரைத்தா ஆனியன் வெட்டதெல்லாம் முடிச்ச உடனே ஒரு அருமையான தம்மோட பக்காவான பிரியாணி ரெடி ஆயிட்டா போல. அதுக்கப்புறம் அப்படியே பிரியாணி எல்லாம் பிளேட் வச்சு கொடுத்துட்டு பார்சல் வேலை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்து போய் ஒரு லெக் பீஸும் ரச சாதமா வச்சு சாப்பிட்டேன். அதனால வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அப்படியே ஒரு 1 hour உறக்கத்தை போட்டு எழுந்ததும் ஜம்முன்னு ஒரு குளியல போட்டு இன்னைக்கு சண்டே வந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் கார்டியோ அப்புறம் ஆப்ஸ் ஒர்க் அவுட் மட்டும் தான். வந்ததும் வார்ம் அப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு முதல்ல ஹேங்கிங் ரைசஸ்ல 3 செட் போட்டு முடிச்சிட்டேன். பிறகு மெஷின்ல கிரன்ச்சஸ்ல ஸ்ட்ரெயிட்ல 2 செட், ஆப்ளிக்ஸ் மசில ட்ரெயின் பண்ண சைட்ல 2 கிளாஸ். இதை முடிச்சதும் ரோப்லயும் கிரன்ச்சஸ் பண்ணிட்டு ரஷ்யன் பிஸ்ட்ல ஒரு 3 செட்டை போட்டுட்டு அதோட ஆப்ஸ் ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. பிறகு வழக்கம் போல 20 மினிட்ஸ் நடைபயணத்தை போட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க சேஞ்ச் ரூம்ல லைட்டிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் போஸ்டிங் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு ரோ கடையில கான் ஒன்று உள்ள தட்டு இன்னைக்கு சிக்கன் வாங்க மறந்துட்டேன். நம்ம நண்பருக்கு கிரேட்டின் ஆர்டர் போடும்போது கூடவே சிக்கனும் சேர்த்து வாங்கிட்டு அவன் அப்படியே குளிப்பாட்டி நலங்கெல்லாம் வச்சு ஏர் ஃப்ரையர் உள்ள தள்ளிட்டேன். இது சாப்பிட்டு பசிவன் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால கேர்ட் ஆட் பண்ணி சாலட் மாதிரி செஞ்சு பக்காவான இரவு உணவோட டே முடிச்சு நண்பர்களே. நாளைக்கு வீடியோ சந்திக்கிறேன். ஆரோக்கியமா இருங்க.